ஐயோ, இது எப்ப? என்ன மணி சத்தம் போட்டு இருக்கிற காலையில்? ஐயா, நீங்க சொல்லாதெல்லாம் சொன்னீங்க, இதில் போட்டிருக்காங்க. அப்படியே என்ன சொல்லிட்டேன் நம்ம? காசாவில் குண்டு போடாதீங்க, நோம்பி டைமாக இருக்கு, போற நிறுத்துங்க நீங்க சொன்னதை இதில் போட்டிருக்கானுங்க. நான் தான் சொன்னேன். நீங்க சொன்னீங்களா? எப்பங்க? எனக்கு தெரியாம. ஆட நேத்தாம்பா சொன்னேன். நேத்தா? ஐயா, ரம்ஜான் போன மாசம் ஆச்சுங்களே. ஆட ரம்ஜான் போன மாசம் தான். பண்டிகை காலத்துல போர் நிறுத்துங்கன்னு நேத்தம் நேத்தா சொன்னீங்க? நம்பிட்டானுங்களா? நம்ம நாடுலாம் தெரியாது, ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல. அதுக்கு சரிதான். நான் கூட நீங்கள் அந்த குண்டு போட்டவொன்னு தான் பேசுனீங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன். ஆனால் அவங்ககிட்ட பேசுறதுக்கு நமக்கு என்ன அரபியா தெரியும்? வாஸ்தவமான பேச்சுங்கண்ணா. இல்லை, மணிப்பூர்லேயே மண்டையை உடைச்சானுங்க, அதையே நம்மளால ஒன்றும் பண்ண முடியலைங்க. இது எப்படி தெரியுமாண்ணா இருக்குது? ஒருத்தனால உள்ளூர்லேயே ஒன்றும் கிழிக்க முடியலையா, அவன் வெளிநாட்டுக்கு போய் கோடு சுட்டு தச்சானா, அந்த கதையாக இருக்குது. மணி வாய் ஜாஸ்தியாயிருச்சு, நொக்கரன் இரு. வாடி ராசாத்தி தலைவரே, விஷயம் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? சொல்லு மணி. ஒரிசால நம்ம ஜெகநாத் கோயில்ல ட்ரெஸரி சாவியை காணாமாமாங்க. 6 வருஷமா காணாமாமாங்க. 6 வருஷமா காணும். சரி, நமக்கு அங்க ஒரு IAS ஆஃபீஸர் குடைச்சல்ல? ஏங்க, ட்ரெஸரி சாவியை பத்தி பேசிட்டு இருக்கப்ப ஏங்க அதை பத்தி கேட்குறீங்க? சொல்லு மணி, சொல்லு சொல்லு. ஆமாங்க, ஒரு IAS நமக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்தான். அவன் பேர் கூட ஏதோ BK பாண்டியன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலம் பொதுக்கூட்டத்தில் பேசிடுவேன் மணி. என்னன்னுங்க? ஜாடையை பேசிடுவேன். காணா போன சாவி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அப்படி நான் மக்கள் நம்புவாங்களா? மணி, உண்மைக்கும் பொய்க்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறேன்? உண்மைனா உண்மை, பொய்னா பொய். நான் பேசுறேன் உண்மை மணி. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சரிண்ணா, நாளைக்கு பீகாருக்கு போறீங்க, அங்க போய் என்ன பேசுவீங்க? ஆனா ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலையும் உன்னை கேவலமா பேசுறாங்கன்னு பேசணும்ல. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 15000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அப்ப யூபிங்க? ஆனா எதிர்கட்சியில் இருக்கிறவனுங்கள கூட்டணி சேர்ந்திருக்கானுங்கல்ல, நாளைக்கு அவங்க இது ஜெயிச்சு போட்டாங்கன்னா கட்டணை இடத்தை இடிச்சு போடுவானுன்னு சொல்லிடுவானுல்ல. நாகராஜ சோழன் 20000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். நான் அரசியல் என்னன்னு உங்ககிட்ட தானே கத்துக்கணும். மணி, என்ன கத்துக்கிட்டு இன்னி என்ன பண்ண போற மணி? நீ முதல்வன் படம் பார்த்துருக்கிறியா? பார்த்துருக்கேன். அந்த படத்தில் காட்டின மாதிரியே ரியல் லைஃப்பில் ஒரு சீன் நடந்துருச்சு. எப்படி இந்த ரேஷன் கடையில எல்லாம் போய் இதெல்லாம் செக் பண்ணுவார் அந்த மாதிரி சீன்? சீச்சி, அதெல்லாம் இல்லை. இந்த மனிஷா கொய்ராலா ரகுரன்கிட்ட வந்து பேசுவாங்க தெரியுமா? ரகுரன் கேட்பாரு, ஏம்மா இந்த டியூப்லைட்டில் எப்போ மாட்டினாங்கன்ற மாதிரி கேட்பாரு. மனிஷா கொய்ராலா, ஐயா நீங்கள் வரீங்க, நேற்று தாங்க ஏன் மாட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அது அப்படியே நடந்துருச்சு. எங்கே? அதாவது நம்ம நார்த் இந்தியாவில் ஒரு பகுதியில் அப்படியே நடந்துருச்சு. அந்த சீனை நீங்களும் பாருங்க. और गैस कब से मिला है? ये कल मिला है. कल मिल गया. நம்ம ஜி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் கேட்குறாரு, இந்த கேஸ் கனெக்ஷன் வந்து எப்போம்மா உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா, ஐயா நீங்கள் வரீங்கன்னு நேத்தாங்க வந்து வச்சுட்டு போனாங்கன்ற மாதிரி அப்படியே உண்மையை சொல்லிடுறாங்க. ரொம்ப வெள்ளந்தியா யதார்த்தமாக அவங்களும் உண்மையை சொல்லிட்டாங்க. இந்த நம்ம மீடியாக்காரனுங்களாம் கவரேஜ் பண்ணுறேன்னு கூடயே போகிறானுங்க. போனவன சும்மா இல்லாமல் இதையும் எடுத்து போட்டுறானுங்க. இதை பார்த்துட்டு நம்ம வந்து பேசாமல் இருக்கணும்னா எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நம்ம வந்து இந்த எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து அன்று அப்படின்னு போன எலெக்ஷனில் அந்த தலைவர் என்ன பேசினார், இன்று அப்படின்னு இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக. அது வழக்கமாக எல்லா எலெக்ஷன் வரப்பையும் போன எலெக்ஷனில் இப்படி பேசினாங்க, இந்த எலெக்ஷனில் இப்படி பேசினாங்கன்னு சொல்கிறது தானே. அதில் என்ன உனக்கு விஷயம்? அந்த ட்ரெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் ஒரே எலெக்ஷன்ல 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பேசினாங்க, 2 வாரத்துக்கு கழிஞ்சு என்ன பேசிட்டு இருக்காங்கிறது தான். நீ யாரை பற்றி சொல்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீயே சொல்லு. அதாவது நம்ம ஜி வந்து என்ன பேசுகிறாரு, திடீர்னு குஜராத் மாதிரியான இடத்துக்கு போயிட்டா அவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா ஓபிசி மக்களுடைய சலுகைகள் எல்லாம் பறித்து மொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. பட் சட்டப்பூர்வமாகவே அதுக்கு வந்து எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது. அவர் வந்து பேசிட்டாரு. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இஸ்லாமியர்கள் இருக்கிற ஒரு பகுதிக்கு போனோன்னே பாரதமே வந்து வேகமாக முன்னேறிட்டு இருக்கு, ஏன் வந்து சிறுபான்மையினருடைய வாழ்வாதாரம் வந்து பின்தங்கி இருக்கு 10 வருஷமா, இதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். ஆமாம், கரெக்டு. ஏன்னா 10 வருஷமா அவங்க தான் ஆட்சியிலே இல்லைல்ல. அதுதான், அதாவது சில ரொம்ப நேரம் பொய் பேசும்போது சில சமயங்களில் வாய் வரை உண்மையை பேசிடுறாரு.
நீங்க 10 வருஷமா பின்தங்கி இருக்கிற காரணம் காங்கிரஸ் தான். ஏன்னா காங்கிரஸ் பவர்ல இல்ல. என்ன அப்புறம் இதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் அவரே ஒரு வார்த்தையும் சொல்லிக்கிறாரு. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது. என்னென்ன இந்த மாதிரி எல்லாம் நான் பேசணும்னா நான் எப்படி இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பண்றது அப்படின்னு. இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸா? அது அந்த G20க்கு வந்து இந்த தடவை இந்தியா தலைமை தாங்குச்சுப்பா சரி, மாநாட்டுக்கு. ஆமாம் தாங்குச்சு. அதனால அவரை வந்து இன்டர்நேஷனல் ஃபிகராக கருதிக்கிட்டாரு. அவர் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு வரும்னு. எப்படி? அவருக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபாலோயிங் இருக்கு இந்தியாவில். அவர் பேசினது தான் உண்மை அப்படின்னு நம்புற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு? அது நீங்களே பாருங்க. डोनाल्ड ट्रंप को कौन जितवाएगा? मोदी जी जितवाएंगे। रशिया में डेमोक्रेसी कौन लाएगा? मोदी जी लाएंगे। அதாவது ட்ரம்ப்பை யார் ஜெயிக்க வைப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் மோடிஜி தான் ஜெயிக்க வைப்பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பரவாயில்ல. ரஷ்யாவில் வந்து டெமோக்ரஸி யார் கொண்டு வருவான்னு கேட்டால் அதுக்கும் ஜி தான். உக்ரைன் வர ஒரு ஃபோன் கால்லேயே ஸ்டாப் பண்ணிவிடுவாருன்னெலாம் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அவரை நம்புறப்ப அவர் என்னென்னா பேசலாம் இல்லையா? அது கரெக்ட் தான். ஆனால் அந்த மக்கள்கிட்ட நீங்கள் வந்து ரேஷனலாக கேள்வி கேட்டிங்கன்னா அடிதான் கிடைக்கும். அப்படியா? ஏன்னா அவ்வளவு ஆமாம் பயசா மூர்க்கத்தனமாக அவங்க வந்து பண்ணுறாங்க. மீடியா பர்சன் நீ மீடியாவாக இருந்தால் என்ன, நம்ம மீடியா நம்ம கூட தானே இருக்கணும் அப்படிங்கிறானுங்க. அப்படின்னா மீடியாவுக்கு கட்சி துண்டை போட்டுறானுங்க. मैं नहीं ले सकता सर. आई एम मीडिया सर. आई एम मीडिया. आई एम मीडिया. आई एम मीडिया. आई एम मीडिया. डालो डालो. சாதாரண மக்கள் தான் இப்படி பேசுகிறாங்கன்னா நம்ம ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுகிறது இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். கேட்ட சான்ஸ்கிரிட்ல இருந்தால் ஜெர்மன் இங்கிலீஷ் எல்லாம் வந்ததுன்னு. இல்லை இதை ஜெர்மன்காரன் கேட்டானா என்ன ஆவான்? விடுங்க. அதாவது இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாய உலகத்தில் இருக்காங்க. ஒரு ஃபோன் காலில் உக்ரைனில் இருக்கிற போரை நிறுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவர் ஒரு ஃபோன் கால் ஏன் மணிப்பூருக்கு பண்ணல, இல்லை ஏன் மணிப்பூருக்கு போய் பார்க்கல? கரெக்டு தானே? இந்த லட்சணத்தில் அகண்ட பாரதம் மேலே வேணுமா அந்த அம்மாவுக்கு? அவன் தான்டா பக்கத்து நாட்டுக்காரன் தான், சைனாக்காரன் இப்படியே அகண்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான்ல, கிராமத்தை கட்டுறான்ல அருணாச்சல் பிரதேசில். அதை பற்றிலாம் பேசவே மாட்டேங்கிறானுங்க. என்ன கேட்டால் ஆனால் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பிடிச்சிருக்கு. என்ன? அவர் வந்து பிஜேபியோடைய தேர்தல் அறிக்கையை விட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை மக்களுக்கு நல்ல விரிவாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதாவது அவர் பேசுகிற உண்மைக்காகவே மக்கள் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறாங்க. அதாவது பிஜேபியோடைய தேர்தல் அறிக்கையை விவரிக்கிறத விட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தான் அவர் அதிகமாக விவரிக்கிறதா நான் நினைக்கிறேன். இதில் இல்லாததெல்லாம் இவர் போட்டு சொல்லிடுறாரா? மக்கள் அதுக்காகவே தேடுறாங்க. இப்படி இல்லாமல் பேசியிருக்காங்க ஒருத்தன் அப்படின்னு, இப்படி இல்லாமல் இருக்கும் அதில் அபத்தமா அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது இவங்க பண்ணுற காமெடி தான் இப்படி இருக்குன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதுக்கு மேலே காமெடி பண்ணுறாங்க. சமீபமாக ஒரு ஸ்டாக் புரோக்கர் போய் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட, ஏங்க நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம், ஐஜிஎஸ்டி கட்டுறோம், எஸ்டிடி கட்டுறோம், ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறோம், அது போக ப்ரோக்கரேஜில் வர அமௌண்ட்லேயும் நான் உங்களுக்கு டேக்ஸ் கட்டுறேன், கிட்டத்தட்ட ஒரு புரோக்கர் சம்பாதிக்கிறத விட கவர்மெண்ட் தான் ஜாஸ்தியாக சம்பாதிக்குது, நீங்கள் வந்து எங்கள் கூட ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. அதில் எப்படி தெரியுமா? அப்படி சொல்லல. நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர், ஒரு புரோக்கர் நான் வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்னரு, நான் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வித்தவுட் எனி இன்கம். அதுக்கு நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே இதுக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, நீங்கள் தான் நீ ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால எப்படி நீங்கள் உட்காந்து உங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் தூங்குறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. பவர் போனோன்னே முடிச்சுக்குவாங்க.